இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சி நாள் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட ஏசாயா 54 ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? காலைதோறும் நம்மை எழுப்புகிறாராம். எதற்காக? நாம் கற்றுக்கொள்வதற்காக, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக. காலையிலே எழுந்தவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது புது கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக, புது பலனை பெற்றுக்கொள்வதற்காக, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ஒவ்வொரு நாளும் வருகிற சோதனைகளையும் பாவங்களையும் பாவ இச்சைகளையும் மேற்கொள்வதற்கு பலனை அண்ட் கிருபையை ஒவ்வொரு நாளும் காலையிலே பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை காலைதோறும் எழுப்புகிறாராம். ஆனால் எத்தனை பேர் உண்மையிலே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு எழும்புறீங்க? யோசிச்சு பாருங்க. முந்தில நான் யோசிச்சு எழும்புவேன் பார்த்துருங்க. 3 மணிக்கு, ஐயோ மணி 3 தான், நான் இது ஒரு 5 மணிக்கு எழும்புனான்னு சொல்லி திரும்ப படுத்துருவேன். ஆனால் இந்த வசனத்தை நான் தெரிந்த பின்பு அப்படியே காலையிலே என்ன செஞ்சிடறது தான், 3 மணிக்குனாலும் 2 மணிக்கு 2:45 உட்காந்துருது ஆண்டோடைய சமத்தில் 2 மணி நேரம். பாருங்கள், என்ன வேத வசனங்கள் எல்லாம் தேவாவியால் எழுதப்பட்டிருக்கிறது. இது எதற்காக? நம்மை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, கர்த்தருக்குள்ளே நாம் நிலைநிற்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை கண்டித்து உணர்த்து திருத்துவதற்காக. இந்த வசனம் சொல்கிறது அவர் காலைதோறும் நம்மை எழுப்புகிறாராம். அப்போது இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். காலைதோறும் அவர் எழுப்பும்போது எழும்பணும், நாம தான் அதை எழும்பணும். வேதம் அருமையாக சொல்கிறது. எபேசியர் 5:14 தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்போ நாம தான் ஆண்டோடைய பிள்ளைங்க எழும்ப பழகணும். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பும்போது அவர் உங்கள் காதை திறக்குகிறார், கற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். வேத வார்த்தையை கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் வேதத்தை காலையில் எழுப்பி வாசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு இனிக்கும். அதில் ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு மெசேஜாக மாறிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படி சாப்பிட்றலாம் போல தோணும். ஒவ்வொரு வார்த்தையுமே என்னடா விட முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக, அவ்வளோ அழகாக இருந்து கொண்டே இருக்கும். எப்போன்னா நம்ம ஆண்டவர் நம்ம எழுப்பும்போது எழும்பி கற்றுக்கொள்கிறதை போல நம்முடைய செவியை திறந்து வைத்து கொண்டு வேதத்தை வாசிக்கும் போது. எதற்காக அவர் காலைதோறும் எழுப்புகிறாராம்? இளைப்படைந்தவர்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களுக்கு, வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்கிறவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படி. நீதிமொழிகள் எழுதின சாலமோன் சொல்கிறார், சரியான நேரத்தில் சரியான வார்த்தை சொல்கிறவன் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமம் என்று சொல்கிறார். ஆம், அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற வார்த்தையை நம்ம பிரசன்ட் பண்ணணும்னா காலைதோறும் நம்ம எழுப்பும்போது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் எழுப்பி பழகுங்க. கிருபையில பெரியவங்க. ஹல்லேலூயா. என்ன கிருபை! நீங்கள் பேசுறது இளைப்படைந்தவர்களுக்கு அப்படி சூப்பராக இருக்கும். அவங்க உற்சாகம் அடைவார்கள், ஆவியில் பலப்படைவார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.